பெரியாழ்வார் திருமொழியில் 1 5 திருமொழி 5 பாசுரம். மத்து அளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தனனை களவால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணைமருதம் உன்னிய வந்தவரை ஊறு கரத்தினொடும் உந்திய வெண்திரலோய் முத்தின் இளமுறுவல் முற்ற வருவதன் முன்ன முகத்து அணி ஆர்மொய் குழல்கள் அலைய அத்த எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகள்லாம் ஒரு காரியம் செய்யினா செய்யாதுன்னா செய்யும் இல்லையா, அதை போல தான் நான் கண்ணன் ஏன் இப்படி மாற்றி மாற்றி செய்கிற அப்படின்னு பெரியாழ்வாரை சொல்லி சொல்கிறாராம். என்னன்னாக்கா மத்தால் நல்லா கடைஞ்சி நல்ல கெட்டி தயிராக வச்சுருந்தா போகிறோம், உடனே கண்ணன் என்ன பண்ணுவான், அதை விரும்பி திருடிடுவான். இதில் ஒரு தத்துவமே இருக்குது. பக்திங்கிறது கெட்டி தயிர் போல் இருக்கணும், மோர் போல் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. உயர்ந்த நல்ல நெய்யை எடுத்து வைத்த நல்ல பணிவோடு இருக்கும் நீண்ட கூந்தல் உடைய பெண்கள் இருக்கா இல்லையா, அவள் வீட்டிலேருந்து அந்த நெய்யை திருடி சாப்பிட்டுடுவானாம். அதுவும் எப்படி, வாரி விழுங்கிடுவானாம். கொஞ்சமானா சாப்பிட மாட்டான், வாரி விழுங்கிடுவானாம் மொத்தமாக. அந்த விஷமம் தாங்காமல் பெரியார் வரசது என்ன பண்ணா, சரி அவனை தாம்பு கயிறால் கட்டிடலாம் அப்படின்னு உரலில் கட்டி கொல்லைப்புறத்தில் விட்டுட்டாலாம். செஞ்சுட்டு வேலை செய்ய போயிட்டான். அப்போது அந்த இடத்துல ஒரே மாதிரி 2 மருத மரம் இருந்துதான். அதில் 2 அசுரர்கள் கண்ணனை அழிக்க நினைத்து கண்ணங்கிட்ட வந்துட்டு இருந்தானாம். இந்த கதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. இது பெரியாழ்வாருக்கு அனுபவம், அவ்வளவுதான். பகவான் பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்தது இப்படி தான். அப்போ என்ன பண்ண, அசுரன் நகர்ந்து வரும்போது கண்ணன் உடனே தானும் நகர்ந்து உரலோடு நகர்ந்து அந்த ஒரு தொடையால் ஒரு மரத்தையும் கையால் இன்னொரு மரத்தையும் உதைக்க தள்ள 2 மரம் கீழே விழுந்து 2ம் முறிஞ்சு போய் அசுரனும் வீழ்த்திட்டாராம். அவ்வளோ வலிமை மிக்க தொடை உடைய கண்ணா, உன்னோட கேசபாசம் இருக்கு இல்லையா, அசைந்து முன்முகத்தில் விழும்படி நன்னா நாட்டியம் ஆடணும். எவ்வளோ வேகமாக ஆட வேண்டும் தெரியுமா? உன்னோட மெல்லிய புன்னகை இருக்கே, அப்படியே பெருசாக முழுசாக மலர்வதற்குள்ளே உன்னோட அடர்ந்த கேசம் முகத்தில் விழணும். என் அப்பனே, ஏன் அப்பனேங்கிறாருனாக்க அனைவருக்கும் நீதானே தந்தை. அப்படிப்பட்ட அப்பனே, எனக்காக நீ ஆடு. காளை போன்றவனே, ஆயர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவனே, ஆடுக ஆடுகவே அப்படின்னு பாடுறார்.